அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பின்னால் இருக்கக்கூடியதான் என்னோட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, சையது ஷுஹதாக்களின் தலைவர். உங்களுக்கு தெரியும், உஹது யுத்தத்தின் பொழுது வஹ்ஷி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவோட ஈரல்கிட்ட தாக்கினான். அந்த ஈரலை வஹ்ஷி தான் வெளியெடுத்தான். ஹிந்தான்னு சொல்லக்கூடிய பெண் வந்து சப்பி துப்பினாள். ஆனால் பின்னால் அந்த வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்ஷியே நீங்கள் எனக்கு முன்னால் கொஞ்சம் ஈக்க வேணாம், நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய சாட்சை நினைவு வராங்க. அப்போ ஹம்சா அலின்னு அடக்கப்பட்ட இதுக்கு தான் இது பின்னாடிக்கு பாருங்க, அவங்களோட குடலெல்லாம் வெளியெடுக்கப்பட்டிருந்தது, தாக்கப்பட்டிருந்தாங்க. கவலையான சம்பவம். அதனால் இங்கே அடக்கப்பட்டாங்க. அதுக்காக வேண்டி உயிர் தியாகம் செஞ்ச தலைவர், அதாவது ஷுஹதாக்களின் தலைவர். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஷுஹதாக்களை பார்த்து, வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வோட பாதையில் யுத்தம் செஞ்சு ஷஹீதான மக்களை பார்த்து நீங்கள் மௌத்தென்று செல்ல வேணாம், பல் அஹ்யாவுன், அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க, யுர்ஸகுன, ரிஸ்க் அளிக்கப்படுது, இதை கொண்டு சந்தோஷம் அடைகிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பொடி தான் இங்கே இருக்கும், ரூஹு வந்து சுவர்க்கத்துக்கு.